சனி மீனத்துல இருந்து வேலை செஞ்சாதான் இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதே மாதிரி இந்த சனி வந்துட்டு சுக்கிரன் வீட்டை பாக்குறதுனாலதான் இன்னைக்கு யூஎஸ்ல ஹாலிவுட்ன்ற ஒரு இடமே காலி. சினிமா கலைத்துறையினாலே வந்துட்டு இங்க இருக்கிறவங்க கூட ஹாலிவுட்ல போய் படம் நடிக்கணும்னு ஆசைப்படுவான். அப்படிப்பட்ட அந்த ஹாலிவுட்டே காலி பண்ணுறது யார் காலி பண்றா? சனி பகவான் தான் காலி பண்றாரு, நம்ம காலி பண்ணல. ரைட்டுங்களா? நீங்க எந்த இது பண்ணாலும் சனி வந்துட்டு அதோட கெடுபலன்களை நிறுத்தாது. அதே மாதிரி பொறுமையா இருக்கும் போது நற்பலன்களையும் செய்வாரு. நான் சொல்றது நல்லா புரியும். பொறுமையா இருந்தா நற்பலன்களையும் செய்வாரு. சனி வேற யாரும் கிடையாது. சனி உன் கடமையை நீ கரெக்டா செஞ்சா அவர் அவரோட கடமையை கரெக்டா செய்வார். நீங்க உங்க ஷோல்டர்ல உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு நீங்க பண்ணும்போது அதுக்கு உண்டான பலன்களை கொடுப்பாரு. அது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த சனி இங்க பார்க்கும்போது நாம நினைக்கிற மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன இடங்கள்லாம் இல்ல, ஒரு ஊரே பத்தி இருக்கு. அப்ப இந்த மாதிரி கோர விபத்துக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா அது சூரியன் செவ்வாய் சனி தான். நீங்க இது நம்ம எப்படி சொல்றோம்னா, நீங்க சாரோட விஷயங்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா பல இதுக்கு முன்னாடி 2000 நடந்த குஜராத் விபத்துக்கு பாருங்க, எர்த்குவேக், இதெல்லாம் முன்கூட்டியே கணிச்சு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இந்த கொரோனா வந்து பாருங்க, கொரோனாவுக்கும் இந்த குறிப்பிட்ட கிரகம் 5 கிரகம் சேர்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாதவ பெருமாள் கோயில்ல எல்லாரும், அதாவது சைனால அனௌன்ஸ் பண்ணிட்டான். இங்க டிசம்பர்லயே வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த யாகத்தை விடுறாரு. அப்போ இந்த சிஸ்டம் எந்த லெவலுக்கு அக்யூரசியான சிஸ்டம்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது புரியுதா? இந்த சிஸ்டம் எந்த லெவலுக்கு அக்யூரசியான சிஸ்டம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ இது எந்த வேற என்னென்ன பாதிப்புகள் இருக்கும், வேற என்னென்ன சனி என்ன பண்ணுவான் சார்? சனி வந்து புதுசா பல சட்ட திட்டங்களை உருவாக்குவான். உங்களை வழி நடத்தணும்னா இந்த மாதிரி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. புது சட்டங்களை கொண்டு வருவான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல புது சட்டங்களை கொண்டு வந்திருக்கான். என்ன கொண்டு வந்திருக்கான்? எது சார்ந்து கொண்டு வந்திருக்கான் அப்படின்னா பெண்களுக்கு. ஏன் பெண்களுக்கு சனி இப்ப பார்க்கும்போது கொண்டு வரானா, சனி வந்து சுக்கிரனையும் பார்க்கறான், புதனையும் பார்க்கறான். அப்ப நாளைக்கு வேற யாருக்கு கொண்டு வருவான்? ஆன்மீகவாதிகளுக்கும் கொண்டு வருவான். அதாவது ஆன்மீகம் சார்ந்த இடங்கள்லயும் பல புது சட்டத்திட்டங்கள் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு 2025. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பலன்கள் எல்லாமே நீங்க சனியை வச்சு ஈஸியா சொல்லிடலாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ கலைத்துறை சார்ந்த இடத்துல பிரச்சனை வரும், இசை சார்ந்தவங்களுக்கு பிரச்சனை வரும், ஜோதிடர்களுக்கே பிரச்சனை வரும். புதனையும் நீங்க ஜோதிடரா எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இந்த அக்கௌண்ட்ஸ், அப்போ ஒரு நாட்டோட பொருளாதாரத்துக்கும் புதனும் குருவும் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த பொருளாதாரத்திலையும் புது மாற்றங்கள் ஏற்படும். நாளைக்கு ரிசர்வ் பேங்க்லயே வந்து உங்களுக்கு வட்டி விகிதம் அதோட முறைகள் எல்லாம் மாற்றப்படலாம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி இப்ப யூஎஸ்ல பாதிப்புகள் வருது. இப்ப கலிபோர்னியான்றது வந்துட்டு மகரம் கும்பத்துல இருக்க சனி நம்ம சொல்லியிருக்கோம். இது நான் சொன்னது கிடையாது, சார் சொன்ன விஷயம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ சனி புதனை பார்க்கும்போது புது மருந்துகள் எதுலெல்லாம் வரும் அப்படின்னா, இந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் ஒரு புது விதமான மருந்துகளை கொண்டு வருவாங்க. நான் சொல்றது புரியுதா? இப்போ அந்த விஷயங்கள்லாம் இதுக்கு அப்புறமா வந்து வரும் காலங்கள மாறலாம். இதே மாதிரி ஏப்ரல் மேக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? இந்த தனுசு சம்பந்தப்பட்ட ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, நம்ம ஊர்ல கோயம்புத்தூர், இங்க அடையாறு, இங்க இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு பேசுறதுக்கு ஒரு இதாகும். அதே மாதிரி வேற என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மேல இந்த வர ஏப்ரல் மேல வருது பாருங்க, அந்த டைம்ல வந்துட்டு நாட்டோட முக்கியமான தலைவர்களுக்கு வந்துட்டு ஆபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த 2025 ஏப்ரல் மே அந்த டைமுக்குள்ள வந்துட்டு நாட்டோட முக்கியமான தலைவர்களுக்கு ஆபத்து வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சர்வாதிகாரிகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அந்த பலனை ஒரு பிளானட் வந்துட்டு சனி வந்துட்டு மூமெண்ட் உள்ள வரும்போது அடிப்பாரு, வெளில போகும்போது அடிப்பாரு. உங்களுக்கு இதே சனி இங்க இருந்தாரு, இங்க கும்பத்துல இருந்தாரு, எந்த இடம் அதிகமா பேசப்பட்டுச்சு சொல்லுங்க? ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரே இடம் குறிப்பிட்டு திருப்பி ஒரு வருஷம் ஹைலைட் ஆகி வந்துட்டே இருந்தது. என்ன இடம்? கள்ளக்குறிச்சி, சின்ன சேலம். ஒரு பொண்ணு முதல்ல வந்து பிரச்சனையாச்சு, அதுக்கப்புறமா கள்ளக்குறிச்சி சாராயம் பிரச்சனையாச்சு. நீங்க ஏதாச்சும் ஒரு பாதிப்பு தொடர்ந்து ஆகிட்டே இருக்கும். அப்ப நீங்க சேலம்னா அந்த லேண்ட்ஸ்கேப்பை மட்டும் எடுக்கக்கூடாது, சேலத்துல இருக்கிற ரெப்ரஸன்டேஷன் இருக்கணும். சேலம் சாதனத்துல அத்தனை விஷயத்தையும் நீங்க எடுக்கணும். அந்த மாதிரி உலக ஜோதிடத்துல சேர் கூட்ட அத்தனை விஷயங்களையும் நீங்க சனியோடையும் குருவோடையும் பொருத்தி பார்த்து நீங்க பலன் சொன்னா நீங்க எப்பேற்பட்ட உலக ஜோதிட பலனையும் சொல்ல முடியும். நான் சொல்றது புரியுதா? அதுக்கப்புறம் இது நம்ம வந்து தலைவர்களுக்கு பிரச்சனை இதெல்லாம் சொன்னோம். இதே இது இந்த கும்பத்துல இருக்கிற இந்த மகரத்துல இருக்கிற சனி அப்பா என்ன பண்ணாரு? நம்ம ரிவர்ஸில் போட்டு பார்க்கணும்ல, நடந்ததா நடக்கலையான்னு தெரியணும்ல. அப்பா என்ன பண்ணாரு? இது விருதுநகர், சாத்தூர், திருநெல்வேலி.
இங்க ஒரு பெரிய லெவல்ல மழை பெஞ்சது திருநெல்வேலியில, ஞாபகம் இருக்கா? 2022-23 பெரிய லெவல்ல மழை பெஞ்சு ஸ்தம்பிச்சது. அப்ப எல்லாத்துக்குமே சனி குரு மூவ்மெண்ட் தான். அப்ப நாட்டு உலகத்துக்கே சனி மூவ்மெண்ட் இருக்கும் போது நம்ம ஜாதகத்துக்கு இருக்காதா? இருக்கும்ல, அதுதான் வேலை செய்யும். அப்போ நீங்க சனியும் குருவியும் உங்க சுய ஜாதகத்துல எந்த லெவலுக்கு மூவ்மெண்ட் பண்றீங்க, எந்த லெவலுக்கு பிளேஸ்மெண்ட் பண்றீங்கன்றத பொறுத்து நீங்க நிறைய பலன்கள் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய பரிகார முறைகளும் இருக்கு. ஒரு சின்ன நெருஞ்சி முள்ள நீங்க இடிச்சு குத்துறீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவல்ல வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகும்ன்றது சாரோட இதுல இருக்கு. புரியுதா? அந்த மாதிரி பரிகார முறைகள் உங்களுக்கு எங்க வந்தது? சார் மூலியமா வந்தது. புரியுதா? இன்னைக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப செவ்வாசனி காம்பினேஷன் போடுதா சார்? இப்ப செவ்வாசனி காம்பினேஷன் போடுது. எப்படி சுப்பிரமணியன், ஆர்.என். சுப்பிரமணியன் ஒருத்தர் எல்என்டியோட ஹெட், அவர் என்ன சொல்றாரு? நீ எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் வேலை செய்யற? ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு போற, உன் கொண்டாடி எதுக்கு நீ பாத்துக்கிட்டு இருக்க? அதுக்கு பதிலா ஆபீஸ்க்கு வந்து எனக்கு வேலை செஞ்சு கொடு அப்படின்றாரு. ஏன்னா அவர் வேலை செய்யறாரு. இப்போ நமக்கு என்ன விஷயம்னா, நம்ம ஞாயிற்றுக்கிழமை போக மாட்டோம், நம்ம சனிக்கிழமை போக மாட்டோம். அதுதான் விஷயம். ஞாயிற்றுக்கிழமையும் வந்து வேலை செய்ய சொல்ற ஆளோட பேர் என்ன பேர் வருது? எதனால வருது? செவ்வாசனி. அவர் எல்என்டில உட்கார்ந்து இதெல்லாம் பாத்துட்டு பேர் வைக்கிறாரு. ஆனா அதுதான் வந்து உள்ள வேலை செய்யும். அப்ப அதுல நீங்க தெளிவா இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் உங்க பலன்களை நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்லும் போது மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியும். அதே மாதிரி எல்லாரும் எல்லா நாளும் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட முடியாது. நமக்கு சுயஜாதகம் இருக்குல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்க. முதல்ல நீங்க சொல்ற பலன்களை உங்களுக்கு நம்பிக்கையா நீங்க சொல்லும் போது நம்மளோட சிஸ்டமும் வேலை செய்யும், பின்னாடி சாரோட எஃபெக்டும் வேலை செய்யும். புரியுதா? ஏன்னா இத்தனை வருஷம் அவரோட 45 வருஷம் உழைப்புல போட்ட விஷயம் தான் இது. இன்னைக்கு மணி அத்தனை பேர் சொல்லி மணியை கட்டுட்டு போயிடலாம். ஆனா அந்த மணியை கொண்டு வந்தது யாரு? சனி செவ்வானா மணி. அந்த மணியை கட்ட எத்தனை பேருக்கு பிரச்சனையா சால்வ் ஆயிருக்கு. இந்த தமிழரசி மேடம் இருக்காங்க, உங்க அண்ணனுக்கு வந்துட்டு சந்திரன் புதன் காம்பினேஷன் பவானி சங்கமேஸ்வரர் போய் கல்யாணம் ஆச்சுல்ல. அப்ப அந்த விஷயங்கள்லாம் எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்க. நீங்க அதுலயே அடுத்தடுத்த மாறுதல் பாருங்க. சூரியன் செவ்வானா அணு, அப்ப சூரியன் செவ்வானா அணுகுறை நிலையங்களுக்கு எல்லாம் சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் தான் போட்டு பாருங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் நீங்க அதை யூஸ் பண்ணலாம். ஒரு சாதாரண சந்திரன் சனி கூட வேப்பங்கொட்டை பாக்கெட்ல வச்சிருப்போ உங்களுக்கு சீக்கிரம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியல. நம்ம இந்த கோயிலுக்கு தான் போய் மட்டும்தான் பரிகாரம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கையில கிடைக்கிற விஷயங்கள் மூலமா கூட பரிகாரம் சொல்லலாம். இப்ப செவ்வாசனி இருக்குன்னா ஒருத்தர் போறாருன்னா ஏதாச்சும் சத்தம் கேட்டுட்டு இருக்கணும். குடிக்கும் போது பாத்ரூம் இருக்கிற பாக்கெட் டங்கு டங்குன்னு ஆனா கூட செவ்வாசனி, அது மட்டும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதை மட்டும் இயக்காதான் அந்த அளவுக்கு நீங்க தெளிவா இருந்தா மட்டும்தான் பலன் சொல்ல முடியும். நீங்க அன்றாடம் நடக்கிற நிகழ்வுகளை பார்த்து எடுத்துக்கிட்டே போனா மட்டும்தான் பலன் சொல்ல முடியும். புக்ல இருந்து ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து சொன்னா அது ஒரு நாள் கதைக்கு ஆகாது. நீங்க அன்றாட வாழ்க்கையில எடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்களை ஒரு நபர் சந்திக்கிறாருன்னா, இன்னைக்கு ஒருத்தர் வராரு, முதல்ல மணிகண்டன் ஒருத்தர் வராரு அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும்? செவ்வாசனி. அதே ஒருத்தர் பாஷான்னு வராரு, அப்ப என்ன சொல்லுவீங்க? உள்ள ராகுக்கு போயிடணும். அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நீங்க ஒரு திருத்தணி போறீங்க, முருகன் கோயிலுக்கு போறீங்க, அங்க போயிட்டு உங்களுக்கு ஒரு பைசா பத்தல, நீங்க ஒரு ஆளை போய் சந்திக்க போறீங்கன்னா அங்க கேசவன் உள்ள வந்தா என்ன ஆயிடுது? சனி உள்ள வந்துட்டாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி எடுக்க தெரியணும். எடுத்தா மட்டும்தான் உங்களால பலன் சொல்ல முடியும். சரியா? கட்டட டிபார்ட்மெண்ட் சொன்னாரு பாருங்க, அவ்வளவுதான். எல்லாம் செவ்வாசனி கட்டட டிபார்ட்மெண்ட். கரெக்ட் தானே? ஒண்ணு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போவான், இல்லைன்னா சிவில் இன்ஜினியரிங் போவான். ஆரம்பத்துல இன்ஜினியரிங்னா கட்டடமும் மெக்கானிக்கல் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்ததுதான் மற்ற விஷயங்கள் தான்.